தருமபுரி மாவட்டம் பையர்நத்தம் கிராமத்தைச் சேர்ந்தவர் மாதையன். இவரது மகன் சுரேந்திரன் வயது 22 வேலை வெட்டிக்கு செல்லாமல் ஊர் சுற்றி வந்தார். +1 படித்த மாணவியை காதலிப்பதாக சொல்லி டார்ச்சர் கொடுத்துள்ளார். ஒருநாள் மாணவியை கடத்திச் சென்று பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். இதுபற்றி மாணவி தன் தந்தையிடம் சொல்லி அழுதுள்ளார். அவர் பொம்மிடி போலீசில் புகார் அளித்தார். போலீசார் வழக்கு பதிவு செய்து சுரேந்திரனை கைது செய்தனர். அவர் மீது போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த சம்பவம் 2022இல் நடந்தது. இது தொடர்பான வழக்கு தருமபுரி மாவட்ட போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கில் பாதிக்கப்பட்ட மாணவிக்காக அரசு வழக்கறிஞர் கல்பனா ஆஜராகி வாதாடி வருகிறார். வழக்கை நல்லபடியாக நடத்தி முடித்து வாலிபருக்கு தண்டனை வாங்கி கொடுப்பதுடன் உங்கள் மகளுக்கு அரசிடமிருந்து நஷ்ட ஈடும் வாங்கி கொடுத்து விடுகிறேன். நீங்கள் எனக்கு 25,000 ரூபாய் கொடுத்து விடுங்கள் என மாணவியின் தந்தையிடம் கல்பனா பேரம் பேசியுள்ளார். அம்மா, என் பொண்ணுதான் பாதிக்கப்பட்டிருக்கா. எங்களிடமே பணம் கேட்கிறீர்களே, நாங்க ஏழைங்க, எங்க கிட்ட ஏது அவ்வளவு பணம் என மாணவியின் தந்தை கூறியிருக்கிறார். ஆனால் கல்பனாவோ, பணம் கொடுத்தால் உங்களுக்கு நீதியும் நஷ்ட ஈடும் கிடைக்கும், அதைத்தான் என்னால் சொல்ல முடியும் என கூறியுள்ளார். இதனால் வேறு வழியின்றி மாணவியின் தந்தை 10,000 ரூபாயை கடன் வாங்கி வழக்கறிஞர் கல்பனாவிடம் கொடுத்துள்ளார். அப்போதும் கல்பனா கராராக பேசியிருக்கிறார். இன்னும் 15,000 சீக்கிரமா கொடுக்கணும், சரியா என மாணவியின் தந்தையிடம் கூறியிருக்கிறார். இதனால் மனமுடைந்த மாணவியின் தந்தை தருமபுரி லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்தில் புகார் அளித்தார். அவரிடம் போலீசார் ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகளை கொடுத்து அனுப்பினர். அந்த பணத்தை தருமபுரி